ஹலோ மக்களே, காலை வணக்கம். மஹிமா குக்கிங் சேனல்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி வந்து சாப்பாடு, சாம்பார், கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் வச்சுருக்கேன். கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார். அதோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா சாப்பாடு வடித்து வச்சுருக்கேன். எப்போவுமே சாப்பாடு வடித்து சாப்பிடுங்க, குக்கரில் வச்சு சாப்பிடாதீங்க. ஏன்னா எங்கள் அம்மா, எங்கள் பாட்டி எல்லாருமே சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷலி வந்து பிபி பேஷண்ட்டுக்கு வந்து குக்கரில் வடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. குக்கரில் வடித்து சாப்பிடாதீங்க. பிபின்னு இல்லை, பொதுவாகவே குக்கரில் வடித்து சாப்பிடாதீங்க. இந்த மாதிரி வடித்து சாப்பிடுங்க. சாப்பாடு ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா இன்றைக்கி கோவக்காய் பொரியல். கோவக்காய் பொரியல் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சுகருக்கு நல்லது. கோவக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இன்றைக்கி கோவக்காய் பொரியல் இன்றைக்கி எங்கள் வீட்டில். இன்றைக்கி இப்போ வந்து கோவக்காய் பொரியலுக்கு வந்து எண்ணெய், இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஆயிலும் வந்து ரொம்ப பிடிக்காது, நல்லாயிருக்கும். கல்லுப்பு இருந்தாலும் சரி, சால்ட் உப்பு இருந்தாலும் சரி, நான் ஸ்பூனில் எடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அளவு தெரியும். அதனால் தனி மிளகாத்தூள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் காரம் கொஞ்சம் இதுவாக தான் சாப்பிடுவாங்க, அதனால் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிட்டேன். சீரகத்தூள் இது. லாஸ்ட்டாக இறக்கும்போது எப்போவுமே பெருங்காயத்தூள் போட்டு இறக்குங்க, நல்லா இருக்கும் சாப்பிட. மஞ்சள் தூள். கோவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உண்மையிலே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க. நான் இந்த வீடியோ பார்த்த நல்லுள்ளவங்களுக்கு அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க. பிடிச்சிருந்தா நன்றி.